பெட்டிகளில் வைக்கப்பட்டிருக்கின்ற ஓட்டு இயந்திரத்தில் தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களிங்கள். அந்த தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்தீர்கள். எங்களுக்கு இந்த அளவுக்கு எத்தகையில் இருக்கக்கூடிய தொழிலாளர் என்பதை இந்தியாவுடைய நண்பர்களுக்கு நன்றி சொல்லி நாங்கள் இப்போ ஓஎஃப்டி நல்ல ரெஸ்டாரண்ட் எங்களுக்கு ஓஎஃப்டி வாக்காளர் பெருமக்களே, நமது திமுக கூட்டணி கட்சியின் வேட்பாளர் திருச்சி எம்பி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு துரை வைக்கு அவர்கள் தங்களிடம் வாக்கு சேகரிக்க வந்துள்ளார். ஆகையால் அவருக்கு உங்களுக்கு பொன்னான வாக்குகளை வாக்களிக்குமாறு அன்போடு இருக்கிறேன். அதைத் தொடர்ந்து நமது மகேசாமி கல்வித்துறை அன்பார்ந்த ஃபேக்டரி ஒர்க்கர் ப்ரோக்ரஸிவ் யூனியனுடைய நிர்வாகிகள் டிஎம் ஆனந்த், கே கண்ணன், ஓஎஃப்டி வி ரமேஷ், டிஃபென்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனியனுடைய நிர்வாகிகள் ஆண்டனி சார்லஸ், வி பாஸ்கர், படைக்கல திராவிட ஒர்க்கர்ஸ் ப்ரோக்ரஸிவ் யூனியனுடைய நிர்வாகிகள், ஒரு மரணத்துக்காக உயர்த்தகத்துடைய வேட்பாளர் மாண்புமிகு அமைச்சரா பள்ளி கல்வித்துறையின் அமைச்சர் அண்ணன் கைகூப்பி தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு கேட்டு நிற்கின்றார். வாய்ப்பளியுங்கள் சகோதரிகளே, தொழிலாளர் தோழர்களே, படைக்கல தொழிற்சாலையின் பண்புமிக்க தொழிலாளர்களே, வாக்களிப்பீர் தீப்பெட்டிக்கு, வாய்ப்பளிப்பீர் தீப்பெட்டிக்கு, உங்கள் சின்னம் தீப்பெட்டி, நமக்காக உழைப்பதற்கு, நமக்காக கடமை ஆற்றுவதற்கு வேட்பாளர் துரை வைக்கோ, வாய்ப்பளிப்பீர் தீப்பெட்டி, மிக்க தொழிலாளர்களே, வாக்களிப்பீர், வாய்ப்பளிப்பீர், தீப்பெட்டி சின்னத்திற்கு, வாக்களிப்பீர், வாய்ப்பளிப்பீர், நமக்காக போராடுவதற்கு, நமக்காக குரல் கொடுப்பதற்கு திருச்சியிலிருந்து திருப்பம்தான், திருச்சியிலிருந்து மாற்றம்தான், திருச்சியிலிருந்து மறுமலர்ச்சிதான். நமது வேட்பாளர் தீப்பெட்டி சின்னத்தில் தாய் வாரே மகளிரே, தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களிப்பீர், வாய்ப்பளிப்பீர், நமது தாங்கிய மகேஷ் பொய்யாமலை நிற்கிறார். அண்ணன் துரை வைகோ அவர்களுக்கு தீப்பெட்டி சின்னத்தில் வாக்கு கேட்டு நிற்கின்றார். தீப்பெட்டிக்கு 5வது இடத்திலே நிற்கின்ற நமது இல்லத்திலே இருள் நீக்கம், இன்ப ஒளி பரவிட செய்யும் சின்னம்தான் தீப்பெட்டி, தீப்பெட்டி. வந்து கொண்டிருக்கிறார். இந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களே, சொன்னார் வாக்கினை அந்த தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களிங்க. அத்தனை தாய்மார்களும் கலந்து கொண்டிருக்கின்ற ராஜாத்தி ரங்கராஜ், குண்டூர் பாலமுருகன், திருமாறன், வெங்கட்டு, மாரிமுத்து, குறிப்பாக இந்த நல்ல ஒரு நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்ற குண்டூர் மாரியப்பன், ராஜாத்தி ரங்கராஜ், குண்டூர் பாலமுருகன், குமாரசாமி, முத்துக்குமார், சத்தியமூர்த்தி, ராஜா, கோபிகிருஷ்ணன், அருண்குமார் உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களுக்கும், தோழர்களுக்கும், தொண்டர்களுக்கும் முதலினுடைய மாலை வணக்கத்தை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். காலை 7 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சாரம் காலை முழுவதும் கிழக்கு தொகுதிக்கு போயிட்டு கொஞ்சம் அசதியோடு தான் திருவெம்பூர் தொகுதி ஆரம்பித்து வச்சேன். திருவெம்பூர் தொகுதி அப்படிங்கும்போது அது என் வீடு. அது இங்கே நான் பார்க்குறது, நான் ஓட்டு கேட்குறது என்னோடய வாக்காளர் பெருமக்கள் என்பதை காட்டிலும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட நான் ஓட்டு கேட்குற ஒரு மகிழ்ச்சியோடு அந்த அசதியெல்லாம் பறந்து போய் உங்களுடைய அந்த முக மலர்ச்சியான அந்த வரவேற்பை பார்த்ததற்கு உள்ளபடியே அதை வரவேற்பது கொடுத்த உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை உங்களுடைய பொறுப்பாதங்களில் சமர்ப்பிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏறத்தாழ உங்களுடைய ஆதரவோடு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு
குறிப்பாக இந்த குண்டூர் ஊராட்சிக்கு மட்டும் சாலை அமைத்தல் ஏறத்தாழ 2,67,00,000, மழைநீர் வடிகால் அமைத்தல் 39,73,000, குடிநீர் வசதி 11,29,000, சுற்றுச்சுவர் அமைத்தல் 1,64,000, நியாய விலைக்கடை அமைத்தல் 12,30,000, திடக்கழிவு மேலாண்மை அமைத்தல் 30,000, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்தல் 32,33,000, கட்டுமான சீரமைப்பு வண்ணம் பூசுதல் 1,11,000, உயர்மின் கோபுர விளக்கு அமைத்தல் 5 லட்சம், சமையலறை சீரமைத்தல் 4,29,250, தரைப்பாலம் கட்டுதல் 5 லட்சம் என்று ஏறத்தாழ 3,80,89,449 ரூபாயை இந்த குண்டூர் ஊராட்சிக்கு மட்டும் இந்த 34 மாதத்தில் ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். இது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது போல ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற திருவெம்பூர் தொகுதியில் இருக்கின்ற ஊராட்சி பகுதிகள் இருக்கின்றது, மாநகராட்சி பகுதி இருக்கின்றது, நகராட்சி பகுதிகள் இருக்கின்றது, பேரூராட்சி பகுதிகள் இருக்கிறது என்று சொன்னாலும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஆங்காங்கே தேவையான அந்த நிதிகள் எல்லாம் ஒதுக்கீடு செய்து தேவைக்கேற்ப அந்த பணிகளை தொடர்ந்து நம்முடைய திராவிட மாடல் அரசு செய்து கொண்டிருக்கின்றது. இது நம்முடைய நாட்டு தமிழ்நாட்டிற்காக. ஆனால் இன்றைக்கு நாங்கள் வாக்கு சேகரிக்க வருகை தந்திருக்கிறது என்பது ஒட்டுமொத்தமாக நம்முடைய இந்திய நாட்டிற்காக இன்றைக்கு நாங்கள் வாக்கு சேகரிக்க வந்திருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய முழு ஆதரவை பெற்றிருக்கின்ற வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் துரை வைகோ அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் தீப்பெட்டி சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை தேடி உங்களை நாடி நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். 2 முறை சட்டமன்ற தேர்தல் வந்த பொழுதும் சரி, ஒரு முறை நாடாளுமன்ற தேர்தல் வந்த போதும் சரி, ஏன் ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்த போதும் சரி, தொடர்ந்து அந்த வெற்றியை மட்டுமே நீங்கள் எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். அதே வகையில் நடைபெற இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில், குறிப்பாக 19ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நமது இந்திய கூட்டணி மதசார்ப முற்போக்கு கூட்டணிக்கு நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை தேடி நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் போட்ட கையெழுத்தே எதுவென்று சொன்னால், எங்களுடைய பெண்கள் எல்லாம் கட்டணமில்லாமல் பேருந்திலே பயணம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த திட்டம் தான் அவர் முதல்ல போட்டது. வர வழியில கூட பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் பஸ் எங்களை கிராஸ் பண்ணி போயிட்டே இருந்துச்சு. அது இருக்கின்ற பெண்கள்லாம் கையை உயர்த்தி காமிச்சு எங்களை கையை காமிச்சு உங்களுக்கு தான் ஓட்டு அப்படின்னாங்க. பின்னாடி 2 சீட் தள்ளி உட்காந்துருக்க ஆம்பளைங்களே எங்களை உருன்னு பார்த்துட்டே போறாங்க. ஏன்னா அவங்களாம் டிக்கெட் காசு கொடுத்து வாங்கிட்டனால. இருந்தாலும் ஆம்பளைங்க சொல்றது எப்ப பார்த்தாலும் பெண்களை நோக்கிய திட்டத்தை நீங்க கொண்டு போறீங்கன்னு சொல்லும் பொழுது திராவிட மாடல் அரசு அது நன்கு உணர்ந்தது. பெண்கள் நீங்கள் தான் நாட்டின் கண்கள் என்பதை நன்கு உணர்ந்த காரணத்தினாலதான் இன்றைக்கு உங்களுக்கான திட்டத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அது கலைஞர் உரிமை தொகை என்கின்ற வகையில் மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற திட்டமாக இருந்தாலும் சரி, விண்ணப்பித்து யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ அவர்களுக்கும் தேர்தல் முடிந்த கையோடு அது கிடைக்கும் என்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய அந்த வாக்குறுதியாக இருந்தாலும் சரி, வீட்டுல படிச்சுட்டு பொம்பளை பிள்ளைங்க சும்மா இருக்கக்கூடாது, கல்லூரிக்கு அனுப்பிச்சு வைங்க, பள்ளி படிப்போட நிறுத்திடாதீங்க என்று சொல்லி கல்லூரிக்கு அந்த பிள்ளைங்கள் சேரும் பொழுது அது 3 வருஷ படிப்பாக இருந்தாலும் சரி, 4 வருட படிப்பாக இருந்தாலும் சரி, 5 வருட படிப்பாக இருந்தாலும் சரி, ஏன் தனியார் கல்வியில போய் உங்க பிள்ளைய நீங்க சேர்த்தாலும் சரி, மாதம் 1000 ரூபாய் தரேன், பிள்ளைங்களை எப்படியாச்சும் படிக்க வச்சிருங்க என்று சொல்லுகின்ற புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். என்கிட்ட பொம்பளை பிள்ளையே இல்ல, 2மே பையனா இருக்கு, ஒத்த பிள்ளையா இருந்தாலும் பையனா தான் இருக்குன்னு சொல்லும் பொழுது நீங்கள் கேட்காமலே பையனா இருந்தாலும் பரவாயில்ல, பள்ளி படிப்போட நிறுத்திடாதீங்க, கல்லூரிக்கு அனுப்பி வையுங்கள், அந்த பையனுக்கும் நான் மாதம் 1000 ரூபாய் தருகிறேன் என்ற தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் செய்து காட்டியவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் தான் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் 325 ரூபா, 350 ரூபா, 410 ரூபான்னு வாங்கிட்டு இருந்தீங்க. இந்த 10 வருஷத்துல ஏறத்தாழ அது 1100, 1200 மாறிடுச்சு இப்ப. ஆக அதை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் குறிப்பாக துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்தில் வெற்றி பெற்று வரும் பொழுது உங்கள் அனைவருக்கும் அந்த கேஸ் சிலிண்டர் விலையை 500 ரூபாய்க்கு வழங்கப்படும் என்ற முதலமைச்சருடைய அந்த வாக்குறுதியை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது போல நம்முடைய வீட்டு பிள்ளைங்கள் ஏறத்தாழ 22 பிள்ளைங்களோட உயிரை பறித்த திட்டம் நீட் என்கின்ற அந்த சட்டத்தை நாங்கள் தூக்கி எறிவோம் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கின்ற சுங்கச்சாவடிகள் முழுமையாக அகற்றப்படும் என்கின்ற அந்த ஒரு வாக்குறுதியும் இருந்து கொண்டிருக்கின்றது. 100 நாள் வேலை திட்டம் என்று வரும்பொழுது பேருதான் 100 நாளே தவிர 20 நாள் 30 நாள் கொடுத்தாலே பெரிய விஷயம். அதுலயும் பாத்தீங்கன்னா சம்பளம் நம்ம அட்டையில ஏறுதான்னு பாத்தீங்கன்னா சம்பளம் ஏறுறதும் கிடையாது. இதையெல்லாம் உணர்ந்து நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அந்த 100 நாள் திட்டத்திற்கு 400 ரூபாயாக உங்களுடைய ஊதியம் உயர்த்தி தரப்படும் என்கின்ற அந்த வாக்குறுதியும் அவர் கொடுத்திருக்கிறார். ஆக இப்படி இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் 19ஆம் தேதி நீங்கள் எல்லாம்
வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது ஓட்டு போடுற மிஷின்ல 5வது இடத்தில் இருக்கக்கூடிய சின்னம் எதுவென்று சொன்னால் நம்முடைய தீப்பெட்டி சின்னம் தான் இருக்கும். அவருடைய வெற்றி வேட்பாளர் பெயர் என்னவென்று சொன்னால் துரை வைகோ என்று இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பொத்தானை அழுத்தினீங்கன்னா நான் சொன்ன அந்த 2 தலைவர்களுடைய அந்த வாக்குறுதிகள் உடனடியாக நிறைவேற்றப்படும். அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு எப்படி உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமலிக்கு ஒரு இடத்தை தந்தீர்களோ இப்பொழுது இன்னொரு பிள்ளைக்கும் அந்த இடத்தை தாருங்கள். அந்த பிள்ளையின் பெயர் தான் துரை வைகோ. சட்டமன்றத்தை உங்களுக்கான குரலாக என்னுடைய குரல் ஒலிக்கும் போது என்னுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நம்முடைய பகுதியினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களையும் பல்வேறு நிதிகளையும் கொண்டு வருவதற்கு நாடாளுமன்றத்தில் ஒரு குரல் ஒலிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அன்பு சகோதரர் துரை வைகோவுடைய குரலாக இருக்க வேண்டும். அண்ணன் வைகோவுடைய மகன் துரை வைகோ அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் தீப்பெட்டி சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களுடைய பாதமலர்களெல்லாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, நன்றி.